பொதுமக்களுக்கும் இடையூறாக நடந்தால் இன்றைய தேதி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 19/10/2025 தீபாவளி பண்டிகை நாளைக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கும்பகோணத்தில் மக்கள் கடலை பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. சும்மா பார்க்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று கூட்டம் அலை மோதுது. ஒரு இடத்துல நவரக்கூட முடியல, அவ்வளோ கடல். மக்கள் கடமை இருக்குது. மக்கள் ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குது. கும்பகோணம் மார்க்கெட்டே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் திருச்சியெல்லாம் நான் நினைக்கிறேன் கால் வைக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குது. ஃபுல்லாக மக்கள் அழகாக ரூல்ஸ் படி போயிட்டுருக்காங்க. வாகனத்தை ஃபுல்லாக எந்த வாகனத்தையும் உள்ள போலீஸு மக்கள் மற்றம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சுற்றுறதுக்காக அலோட் பண்ணியிருக்காங்க. இது கும்பகோணத்தில் என்ன ரோடுன்னு தெரியல. ஏன்னா இது சத்யா ஃபர்னிச்சர் இருக்குது, பாக்கி சாமி எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது, நிறைய இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இங்கே பேசக்கூடிய போலீஸ்கள் கூட கொஞ்சம் கண்ணியமான முறையில் பேசுகிறாங்க. இதில் நிறையா மஃப்டியில் போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணாங்க. நல்லது தான், அப்படி பயன்படுத்துறது தப்பு இல்லை, ஆனால் கேவலப்படுத்தக்கூடாது. அது நல்ல முறையில் செய்கிறாங்க. வாழ்த்துக்கள். மக்கள் கடல்னு சொன்னால் இதுதான் மக்கள் கடல். சென்னையில் புரட்சிவாக்கம் டி நகரில் இருக்கிற மாதிரி ரஷ்ஷாக இருக்குது. அது மக்கள் லேசாக ஒரு லைவ், சின்ன லைவ். கரெக்டாக ஆசிகா ஜுவல்லரிக்கு கீழே, ஆசிகா ஜுவல்லரி இது தராஸ்புரம் ரோடு தான் வச்சு அப்படியே ஒரு குறுக்க வந்து அந்த ரோட்டில் வந்தாச்சு. ஆசிகா ஜுவல்லரிக்கு பஸ் ஸ்டாண்டில் இந்த ரோட்டில் வரலாம். ஆனால் நடக்கவே வழி இல்லாத அளவுக்கு இருக்குது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள், ஏக வாழ்த்துக்கள். எப்போதும் தீபாவளி பண்டிகையில் எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கும். இன்னும் அது அதிசயம் இல்லை. இவ்வளோ கூட்டத்தையும் அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணதில்ல, அதை வாழ்த்து சொல்லணும். நல்ல வாழ்த்துக்கள். எதிர்புறத்தில் அமைந்துள்ள காவல் உதவி மையத்தை வைக்கிற ஜுபேர் வாழ்த்துக்கள். சும்மா ஒரு சின்ன லைவ் கும்பகோணத்திலேருந்து லைவ்னு. கரைக்கடை கொண்டுள்ள வியாபாரிகள் மற்றும் சைக்கிள்களில் நின்று கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய எதுக்கு இருக்கக்கூடியது தான் ஆசிகா ஜுவல்லரி. இது தராசபுரம் ரோடு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இப்படியே போகிறது கடைசி வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு 1.5 கிலோமீட்டர் ரோடு, போக முடியாது. அவ்வளோ ரஷ்ஷு, கூட்டம் ரஷ்ஷு. இஞ்சி பை இஞ்சாக அசையுது. விக்னேஷ் ராவ், இர்ஃபான் ராஜுக்கு. இது கும்பகோணம் மார்க்கெட்டு. இன்னைக்கு 19/5/2025. சும்மா ஒரு சின்ன ஒரு லைவ் மக்களுடைய பறவைக்கு. தீபாவளி பர்ச்சேஸ்க்காக கூட்டம் மக்கள் அலைமோதுது. பாருங்க, உதாரணமாக இங்கே பாருங்கள், இந்த கடையை பாருங்கள், சின்ன ஒரு கடை ஃபுல்லாக ரஷ்ஷு. மக்கள் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வாழ்த்துக்கள். மக்களுடைய பார்வைக்காக, சின்ன பார்வைக்காக இது. ஓகே, சிராஜுத்தீன் லியாக்கத் அலி, வெல்கம் தம்பி, வெல்கம். பாருங்கள், சும்மா இது கும்பகோணம் மார்க்கெட்டு. மக்கள் கடலாங்கிற அளவுக்கு இருக்குது. பாருங்கள், சும்மா லைவ், சின்ன லைவ் போட்டுருக்காங்க. அரசு பொது மருத்துவமனை ஆகியவைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு உதவும் வகையில் தயார் நிலையில் உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது லைட்டு சன் அடிக்கிறதுனால அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியல. இருந்தாலும் ஜஸ்ட்டு அழகான ஒரு அட்வைஸும் போலீஸ் வராங்க. எதுவும் பொருள் கிடந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது, கீழே எடுக்கக்கூடாது. எல்லா மக்களுக்கு உள்ளது அரசாங்கம் பார்த்துக்கிறாங்க. இது மஃப்டியில் நிறைய போலீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுது. ஊர்கால் கடவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அப்படி பாதுகாப்பாக பண்ணுறது நல்லது தான். ஓகே, ஜுபேர்னை பார்க்குறாங்க, விக்னேஷ் பார்க்குறாப்புல, இர்ஃபான் ராஜுக்கு பார்க்குறாப்புல, சிராஜுத்தீன் லியாக்கத் அலி பார்க்குறாங்க. 5 பேர் பார்க்குறாங்கன்னு 4 பேர் காட்டுது. ஓகே, இன்ஷால்லா பார்த்த வரைக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன லைவ் இது கும்பகோணத்தை. அந்த கட்டப்பையில நடுவுல தான் இருக்கணும். ஒரு துணியை போட்டு அழகா சுத்தி கட்டப்பைக்கு நடுவுல அந்த பர்ஸ், ஏடிஎம் கார்டு, அந்த பர்ஸுக்கு தான் ஏடிஎம் கார்டு இருக்கும். நல்ல அட்வைஸ், போலீஸ் நல்ல அட்வைஸ் பண்றாங்க. வாழ்த்துக்கள், நல்ல வாழ்த்துக்கள். இது இந்த மாதிரி தேவைதான், மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு அதான் சொல்லிக் கொடுக்கறது நல்லது. நாங்கள் பிடிச்சிக்கோன்னு சொல்லணும், அதில் போலீஸ் சொல்லணும், நாங்களே பிடிச்சிக்கோன்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக. முகமது ரிஸ்வான் பாருங்க, ரிஸ்வான்
இதை எடுத்து லைவ் எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு பையன் எப்படி அது சிஸ்டம் தெரியல. நம்ம இங்கே நின்று சிறுக்கை எடுத்துகிட்டு இருக்கேன். மாமா ரிஸ்வான், வெல்கம் ரிஸ்வான். அப்படியே பார்க்குறாங்க. நம்ம ஃபோன் அப்படியே டர்ன் பண்ணி காட்டுறோம். இந்த கூட்டத்தில் பையை திறக்காதேன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. மக்கள் சுதாரிச்சுக்க வேண்டியது, மக்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறது மக்களுடைய கடமை. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கும்பகோணத்தை சேர்ந்தவங்க புண்ணிய செஞ்சவங்கம்மா, நிச்சயமா நீங்க புண்ணியம் செஞ்சவங்க. என்ன கோயில் நகரம், எங்க பார்த்தாலும் கோயில், இங்க பார்த்தா சாமி கும்பிடலாம், செத்த பார்த்தா சாமி கும்பிடலாம். அந்த கிஃப்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கும்பகோணத்துல இருக்கிறதுனால. எந்த அசம்பாவிதம் நடக்கலைன்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தோஷப்படுது. வாழ்த்துகள் தான் சொல்லணும். மக்களை பாதுகாக்கிற அரசாங்கம் அது போலீஸுடைய துணையோடு செயல்படும்போது நிறைய வாழ்த்துக்கள் சொல்லணும். பாருங்க, ஆசிகா ஜுவல்லர்லேருந்து கூட்டம் ஃபுல்லாக கூட்டிட்டமான ஒரு தரைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் வாங்க. ஓகே, பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. சும்மா ஜஸ்ட் சின்ன ஒரு லைவு. ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் நீண்ட லைவு காட்டுறேன். எல்லாம் மக்கள் தானே, இது மக்கள் கடல். கடலா இல்லை மக்களா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கடல். காவல்துறையினர் இரவென்றும் பகலென்றும் பாராமல் முழு நேரமும் உங்களுக்காகவே இந்த தீபாவளிக்காக வேண்டி உழைக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டால் ஒரு சிறிய அசம்பாவித சம்பவங்கள் கூட நடைபெற வண்ணம் இருக்கும். சுமார் நான் நினைக்கிறேன் ஒரு 5 லட்சம் மக்கள் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரௌடு எந்த தெருலையுமே பூந்து வெளில வர முடியலை. கடைசி நேரத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. கடைசி நேரத்தில் ஜஸ்ட்டு டைம் பாஸ் பண்ணணும், சுற்றி பார்க்கணும். பர்ச்சேசிங்கில் எல்லா மக்கள் வந்து குமிறாங்க. எது கீழே கண்டு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதாக இருந்தாலும் போலீஸ் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன லைவ் முடிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். மக்களுக்கு தெரிஞ்சுங்கிறதுக்காக தான் எடுத்திருக்காங்க.